ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு டெடி. ஒரு ஜெயில வந்து அடைச்சு போட்டிருக்காங்க. அதுவும் இந்த ஹிட்லருடைய ஆர்மி இருக்கு இல்லையா, ஜெர்மன் ஆர்மி, நாசி ஆர்மி. சோ அவங்களுடைய ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல தான் நம்ம ஹீரோ பிடிச்சு போட்டிருக்காங்க. சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அதாவது இந்த போலண்ட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர் சாம்பியன் தான் நம்ம ஹீரோ. சோ இப்படி இருக்க ஒரு நாள் அவனுடைய வீட்டுல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஹிட்லருடைய ஆர்மில இருந்து வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஹிட்லருக்கு இந்த யூதர்கள்னாலே சுத்தமா பிடிக்காது இல்லையா. சோ அதனாலதான் பிடிச்சிட்டு வந்து இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வந்து போட்டிருக்காங்க. சோ இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, ஒரு பெரிய மலை இருக்கும், அந்த மலையில கல் உடைக்கிறது தான் இவங்களுடைய வேலையே. ஆனா அதுக்கேத்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சாப்பிடறதுக்கே தனி மாதிரி தான் ஒண்ணு கொடுப்பாங்கன்னா பாத்துக்கோங்க. தங்குறதுக்கும் ஒழுங்கான இடம் கிடையாது. இதனாலே பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அதுல இறந்து போயிடுவாங்க. இப்படி இருக்க அதே கேம்ப்ல யானாக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு 15 வயசு பையனையும் பாத்தீங்கன்னா பிடிச்சு போட்டிருக்காங்க. சோ இவனும் ஒரு யூதர் தான் போல. சோ இப்படி இருக்க இவன் சின்ன பையன் இல்லையா, அதனால இவனுக்கு கொடுக்கிற சாப்பாட்டெல்லாம் அந்த கேம்ப்ல இருக்கிற கொஞ்சம் ரவுடி பசங்க எல்லாம் புடுங்கி சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே சாப்பாடு கிடையாது. சோ இவன் வேற சின்ன பையன் இல்லையா, அதனால அடிச்சு பிடுங்கிடுவாங்க. சோ இப்படி இருக்க எல்லாரும் ஒரு இதெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஒருத்தர் வந்து இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும், இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத ஒரு கார்டு வந்து பாத்துறான். அவ்வளவுதான், வந்த வேகத்துல ஒரு ராடை வச்சு அவருடைய தலையில அடிக்கிறான். அந்த செகண்டே பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிடுறாரு. சோ இந்த அளவுக்கு கொடூரமா தான் இந்த கேம்ப்ல வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இது வந்து உண்மைக்குமே நடந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. சோ இப்படி இருக்கல அடுத்த சீன்ல அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்க தானே போலாண்ட்ல ஒரு மிகப்பெரிய பாக்ஸிங் சாம்பியன், எனக்கு தெரியும், நான் டிவில பாத்திருக்கேன், உங்களை நிறைய வாட்டி பாத்திருக்கேன், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறான். ஆனா அப்படிலாம் இருந்தாலுமே இப்போ நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல இல்லையா, அதனால அப்படியே அமைதியாவே இருக்கிறான். சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஜெர்மன் ஆபீசர் வீட்டுல ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போறான். அந்த டைம்ல அங்க நிறைய ஆப்பிள் இருக்கிறத பாக்குறான். சோ ஆக்சுவலா இவனுக்கு சாப்பாடும் போட மாட்டாங்க இல்லையா, அதனால என்ன பண்றான்னா நிறைய ஆப்பிள் எடுத்துட்டு இவங்களுடைய அந்த கேம்புக்கு வந்துடுறான். இங்க வந்ததுமே அந்த சின்ன பையனுக்கு தான் ஒரு ஆப்பிள் கொடுக்குறான். ஆனா அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதை அவன் சாப்பிடாம ஒரு தாத்தா வந்து வயிறு பசியில இருப்பாரு, அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறான். சோ இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் இன்னொரு ஆப்பிள் வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு இந்த சின்ன பையன் போய் கொடுக்குறான். சோ அவனும் அதை சந்தோஷமா வாங்கி சாப்பிடலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஆபீசர்ஸ் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆப்பிள் வந்து திருடி இருக்கான்றது அவங்களுக்கு தெரிய வருது. அவ்வளவுதான், இதனால 3 பேரையும் அப்படியே இழுத்துட்டு போறாங்க. அதுல அந்த தாத்தா வசமா மாட்டிக்கிறாரு. வெளியில கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா 3 பேரையும் லைன்ல நிக்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த தாத்தாவுடைய தலையில ஆப்பிள் வைக்க சொல்றாங்க. ஏன்னா குறி பார்த்து சுட போறாங்களாம். அப்படி அவரு தலையில ஆப்பிள் வச்சதுமே பாத்தீங்கன்னா ஆப்பிள சுடாம அவருடைய தலையிலேயே சுட்டு அந்த ஓல்டு மேனை சாகடிச்சிடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ தான். சோ ஹீரோடைய தலையிலேயே ஆப்பிள் வைக்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஆப்பிள் வைக்காம அந்த ஆப்பிள ரொம்பவே தைரியமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இத பார்த்த ஆபீசர்லாம் என்னடா உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு கேட்டதும், ஆனா அந்த சின்ன பையன் தான் பதில் சொல்றான், அவருக்கு யாரை பார்த்தாலுமே பயம் கிடையாது அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதான், அடுத்தது அந்த சின்ன பையனை பிடிச்சி அவனை ஹீரோடைய கண்ணு முன்னாடி பயங்கரமா அடிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல, அமைதியா தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களை பாத்தீங்கன்னா இன்னுமே கொடூரமா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பர் ஒன்னு இருக்கும், அந்த கேம்ப் பக்கத்துல கொண்டு போய் போட்டுறாங்க. சோ இந்த சாம்பர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்களை கொலை பண்றதுக்காக இந்த சாம்பருக்குள்ள பாய்சனஸ் கேஸ் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மக்களை உள்ள அனுப்பி கொடூரமா கொலை பண்ணுவாங்க. இப்படி இருக்க இங்க இருக்கிற கேம்ப்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த கல் உடைக்கிறது தான். ஆனா விடிய காலையே எழுப்பி விட்டுருவாங்க. சோ விடிய காலைல இருந்து நைட் வரைக்கும் ரொம்பவே கொடுமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு அதுல யாராவது உட்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள இந்த பாய்சனஸ் சாம்பருக்குள்ள அனுப்பி கொலை பண்ணிடுவாங்க. சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துலயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி ஏதோ ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டே இவங்க எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல என்ன நினைச்சான்னு தெரியல, கொஞ்சோண்டு ஒரு துண்டை மட்டும் பிச்சு அப்படியே இவங்க முன்னாடி எறிறான். அதை வந்து 2 ஒர்க்கர்ஸ் வந்து பாத்துடுறாங்க. பாத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது வேணும்ன்ற மாதிரி தோணுது. சோ அதை எடுக்கிறதுக்காக பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த செக்யூரிட்டி இவங்க 2 பேரையும் பிடிச்சி, இங்க பாருங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கணும், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த துண்டு அப்படின்னு சொல்ல அந்த 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு அதுல ஒருத்தன் ஜெயிச்சிடுறான். உடனே இந்த செக்யூரிட்டி என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை பாக்குறான். ஹீரோ பார்த்து டேங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு அவன்கிட்ட நீ இவனை அடிச்சாதான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்ல அதே மாதிரி அவனும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ தான் பாக்ஸர் ஆச்சு. சோ இவன் பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி அவனை ஈஸியா ஜெயிச்சிடுறான். இதை பார்த்த இந்த செக்யூரிட்டி ஆச்சரியமா என்னடா பயங்கரமா சண்டை எல்லாம் போட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பாக்குற நிறைய பேரை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட வைக்கிறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஈஸியா அதை டேக்கிள் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி அட்டாக் பண்ணிடுறான். என்னதான் நம்ம ஹீரோ ரொம்ப நாள் வந்து இந்த பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கலாம்னாலுமே இப்பவும் சூப்பரா தான் சண்டை போடுறான். இந்த டைம்ல அந்த காட்ஸ் கேங்ல ஒரு ஆபீசர் இருப்பாரு, அவரும் ஒரு பாக்ஸர் தான் போல. அவரு நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்துட்டு என்ன நீ பாக்ஸரா, சரி வா நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா முன்னாடி வராரு. ஆனா அவருக்கு தெரியாது நம்ம ஹீரோ தான் போலாண்ட்லயே மிகப்பெரிய சாம்பியன் சொல்லிட்டு. சோ அந்த ஆபீசரும் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ ஈஸியா டிஃபெண்ட் பண்ணி ஒரு கட்டத்துல அந்த ஆபீசரையும் ஜெயிச்சிடறான். சோ இதனால அந்த ஆபீசர் வந்து கோவப்படல, ஹீரோவை பாராட்ட தான் செய்யறாரு. ரொம்ப அருமையா சண்டை போட்ட,
இந்தா உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சாப்பிட கொஞ்சம் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமே வருது. உடனே அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றான்னா அவனுடைய குரூப்ல இருக்கிற நிறைய பேருக்கு கொடுக்குறான். அவங்க எல்லாம் வாங்கி சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு தங்குறதுக்கு ஒழுங்கா இடம் கிடையாது இல்லையா, அதனால குளூர்ல அந்த சின்ன பையன் இருப்பான்ல, அந்த சின்ன பையனுக்கு பயங்கரமான கோல்டு வந்துருது. அது மூலமா நிமோனியாவும் வந்து காய்ச்சலும் வந்துருது. சோ ஹீரோக்கு இவன் கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி ஓகே இவனுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அந்த பாக்ஸர் ஆபீசர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்து எனக்கு இன்னுமே நிறைய சாப்பாடு வேணும், கொஞ்சம் மெடிசனும் வேணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்படியா அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கும் வேற வழி தெரியல. சரி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சோ அடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் வந்து ஹையர் ஆபீசர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நீங்க ரொம்ப நாளா என்டர்டெயின் பண்ண யாராவது வேணும்னு சொன்னீங்கல்ல, நம்ம ஃபைட் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பாக்ஸிங் ஃபைட் இந்த கேம்புக்குள்ளேயே வச்சு அதை வந்து நீங்க என்டர்டெயின் பண்ணிக்கோங்க, சூப்பரா இருக்கும், இவன ஒரு பாக்ஸர் தான், பாக்ஸிங் சாம்பியன் தான் அப்படின்னும் போது அந்த ஆபீசர் எல்லாம் சிரிக்கிறாங்க. யாரு இவனா, எவ்வளவு ஒல்லியா இருக்கிறான் இவன்லாம், என்னடா சரி என்னமோ நீ சொல்ற ஐடியாவும் கரெக்டா தான் இருக்குது, நம்ம வேணா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிசனரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை கேட்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஈஸியா டேக்கிள் பண்ணி அவனையும் அடிச்சு போட்டு இதுல வின் பண்ணிடுறான். அதனால இந்த ஹையர் ஆபீசர்லாம் ரொம்பவே என்டர்டெயின் ஆகுறாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க ஹீரோடைய ஃபைட் எல்லாம் பார்த்துட்டு. அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை இந்த குதிரை பராமரிக்கிற இடத்துக்கு மாத்திட்டு இவனுக்கு சாப்பிட நிறைய சாப்பாடும் கொடுக்குறாங்க. அதாவது இந்த குதிரை பராமரிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் போல, அதாவது அந்த கல்லெல்லாம் உடைக்கிறத விட ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை தான். அதனால இந்த இடத்துல இவன் பிராக்டிஸும் பண்ணிக்க முடியும். சோ என்னதான் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாலுமே அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய கேம்ப்ல இருப்பாங்க இல்லையா, அந்த கேம்ப்ல இருக்கிற நிறைய பேருக்கு கொடுக்குறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவால இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியும், அந்த அளவுக்கு ஹீரோக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சோ சண்டை போடும்போது இவனுடைய நெத்தியில கொஞ்சம் காயம் பட்டிருக்கும், அதுல ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக டாக்டர் கிட்ட வந்திருக்கிறான். அவங்களும் நிறைய போட்டு விடவும் டாக்டர் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு நிமோனியாக்கான மருந்து வேணும் அப்படின்னும் போது அந்த டாக்டரும் கொஞ்சம் நல்லவங்க தான் போல. அதனால ஹீரோ கேட்கிற மருந்தையும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மருந்தையும் கொடுக்குறாங்க, ஏதோ இன்ஃபெக்ஷனுக்கான மருந்து. சோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கேம்ப்ல அடிப்பட்டவங்களுக்கு, காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறான். இவனுக்கு கொடுக்குற சாப்பாட்டையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றான். இப்படி இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து இந்த குதிரை பராமரிக்கிறதுல இருக்கிறதுனால அவனுடைய உடம்பும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்குது. இங்கேயும் வச்சு பிராக்டிஸும் எடுத்துக்கிறான். அது போக அந்த சின்ன பையன் இருப்பான் இல்லையா, அவன் இன்னுமே அந்த கேம்ப்ல தானே இருப்பான். சோ அவனுக்காக இப்படியே பேசி கன்வின்ஸ் பண்ணி அவனை இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறான். சோ இந்த ஹாஸ்பிட்டல் வேலையும் கொஞ்சம் ஈஸியான வேலை தான், அதாவது அந்த கல்லை உடைக்கிறதுக்கு இது ரொம்பவே பரவாயில்ல இல்லையா. சோ இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த சின்ன பையன் வயசுல ஒரு பொண்ணு இருப்பா. சோ அவளை வந்து இந்த பையனுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. சோ இப்படியே நாட்கள் போக போக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகி அவனுக்கு வர்ற ஆப்போனன்ட் எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்றான். அந்த ஹையர் ஆபீசரும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அது போக அந்த ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை உண்டு, அந்த சின்ன பையனும் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றான். சோ இப்படியே இது மூலமா நம்ம ஹீரோக்கு நிறைய சாப்பாடு எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் வழக்கம் போல அவனுடைய அந்த குரூப்க்கு போய் கொடுக்குறான். சோ இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஹையர் ஆபீசரை பாத்தீங்கன்னா குதிரை பராமரிக்கிற அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன கொஞ்சம் வெயிட் எல்லாம் போட்டுட்ட போல, அது போக ஃபைட் எல்லாம் நல்லா தான் பண்ற, ஆனா இதெல்லாம் ஒரு டைம் அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நிலைமை பழைய மாதிரி தான், யோசித்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சோ கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்காக பக்கத்து பிரிசனர் ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. அவன் பாத்தீங்கன்னா பல்கா இருக்கிறான், பயங்கரமா சண்டை போடாம போல. சோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போடும்போது அவன் என்னதான் அட்டாக் பண்ண வந்தாலுமே அதெல்லாம் நம்ம ஹீரோ ஈஸியா டேக்கிள் பண்ணி அவனை அடிச்சு தம்சம் பண்ணி எப்படியோ பாத்தீங்கன்னா அவனையும் ஜெயிச்சிடறான். சோ பாக்ஸிங்ல மூவ்மெண்ட்டும் இந்த மாதிரி டேக்கிள்ஸ் தான் ரொம்பவே முக்கியம் போல. அதுல நம்ம ஹீரோ டாப் கிளாஸா இருக்கிறதுனால யாராலையுமே நம்ம ஹீரோவை ஜெயிக்க முடியல. சோ இப்படி இருக்க அந்த ஆபீசருடைய ஒரு பையன் ஒருத்தன் உண்டு இல்லையா, சின்ன பையன், பாக்ஸிங் கூட அவனுக்கு பிடிக்குமே, அந்த பையன் ஒரு நாள் படிக்கட்டுல இருந்து வலிக்கு விழுந்து பயங்கர சிவியரா அடிபட்டு டாக்டர்ஸால கூட அவனை காப்பாற்ற முடியாம ஒரு கட்டத்துல இறந்து போயிட்டான். இது வந்து அந்த ஆபீசர் வந்து ரொம்பவே பாதிக்குது. இது நாள் வரைக்கும் அவரு நிறைய பேரை கொலை பண்ணிருக்காரு, ஆனா அப்பெல்லாம் அவருக்கு தெரியல எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இவருடைய குழந்தை செத்ததுனால அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைட்டா ஃபீல் பண்றாரு. கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ காமிச்சா அவன் அவனுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஜெர்மன் ஆபீசர் பாத்தீங்கன்னா டெட் பாடிஸ் எல்லாம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த டெட் பாடிஸ் எதுலயுமே ட்ரெஸ் இல்ல, அதாவது அந்த சாம்பருக்குள்ள அனுப்பிதான் அந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய டெட் பாடி தான் இது. சோ அதை தான் எரிக்க வந்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ ஒரு வாட்டி சண்டை போட்டு ஹீரோ கூட தோத்து போனவனும் அதுல இருக்கிறான். சோ தோத்தா மரணம் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இருந்தாலும் இப்ப ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். அடுத்தது இதே மாதிரி நல்லா சண்டை போடுறான். சோ இது வரைக்குமே நம்ம ஹீரோ யாருக்கிட்டையும் தோக்கவே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய சாம்பியனா இருக்கிறான். அது போக இவனுக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்குறான். சோ அங்கதான் இந்த நம்ம சின்ன பையனும் இருப்பான். அது போக அவனுக்கு பிடிச்ச இந்த ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பா இல்லையா, அவளும் அங்கதான் இருப்பான். சோ 2 பேருமே பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க. சோ இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த சாம்பர் இருக்குது இல்லையா, அதான் அந்த பாய்சன் கேஸ் உள்ள அனுப்பி கொலை பண்ணுவாங்க இல்லையா, அந்த சாம்பருக்குள்ள அனுப்புறதுக்காக நிறைய மக்கள் எல்லாம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் சட்டையை கழட்டிட்டு உள்ள போய் குளிங்க, நீங்க அப்படி குளிச்சுட்டு வெளியில வரும்போது உங்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஏமாத்தி உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கும் தெரியும் நம்மள சாகடிக்க தான் போறாங்கன்னு சொல்லிட்டு சோ எல்லாருமே ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் அந்த சின்ன பொண்ணுடைய ஃப்ரெண்டு பொண்ணு, அவளையும் பாத்தீங்கன்னா இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது அவனும் பாக்குறான், அவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த சின்ன பொண்ணை இழுத்துட்டு வந்து அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு ஃபுட்டை வந்து திருடிட்டா, சோ அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுல ஒருத்தர் என்ன பண்றானா, இந்த பொண்ணு கிட்ட வந்து நின்னு சட்டையை கழட்டு, சீக்கிரமா கழட்டு அப்படின்னு கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு என்ன செய்யன்னு தெரியாம அந்த ஆபீசர் அசந்த சின்ன கேப்ல கண்ணை பிடிங்கி பாத்தீங்கன்னா டக்குன்னு அவரை ஷூட் பண்ணிடுறா. அவ்வளவுதான். இதனால அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை வச்சு இந்த பொண்ணை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட புல்லட் மேல இறங்குது. இவளை மட்டும் சொல்லல, அந்த சாம்பருக்குள்ள போகணும்னு இருந்த எல்லா மக்களையும் கண்ணால சுட்டு கொடூரமா கொலை பண்றாங்க. இத வந்து நம்ம சின்ன பையன் பாக்குறான். அவனால எதுவுமே பண்ண முடியல. பயங்கரமா அழுதுகிட்டு வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோடி ரூமுக்கு வந்து அவனை வந்து கட்டி பிடிச்சி, இந்த மாதிரி அவளை கொன்னுட்டாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. ஹீரோவுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவனால என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா. சோ அந்த பையன் கிட்ட, நீ சீக்கிரமா உன்னுடைய இடத்துக்கு போ, யாராவது வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நீ அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த கன்சூட் நடந்ததுல அந்த ஹையர் ஆபீசருக்கும் பாத்தீங்கன்னா லைட்டா அடிபட்டிருக்கும். அதனால அவர் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாரு. அங்க இந்த சின்ன பையனையும் பாக்குறாரு. சின்ன பையனை பார்த்துட்டு, இவன் இங்கதான் ஒர்க் பண்றானா, இவனுக்கு என்ன தெரியும், சரி வா அந்த ஊசி எடு, எங்க போடணும் எப்படி போடணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கையில ஊசியை கொடுத்து குத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வேனுக்குனே அவனை பயங்கரமா இரிட்டேட் பண்றாரு. சோ இதனால ஒரு கட்டத்துல அவன் பயங்கரமா கத்த, அவ்வளவுதான், அடுத்தது அவனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அடுத்த நாள் அவனுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆபீசரை பாக்குறான். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, எல்லா பிரிசனரையும் போட்டு சும்மா அடிச்சிட்டு இருக்காரு. சோ இவர் தான் இந்த இடத்தோடைய மிகப்பெரிய சாம்பியன் போல, அதாவது பாக்ஸிங்ல. சோ இவருடைய புகழையும் நம்ம ஹீரோ கிட்ட இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நேரா அந்த ஹையர் ஆபீசரை தான் மீட் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு இங்க இருக்க சாம்பியன் கூட ஃபைட் வேணும், நான் அவரு கூட சண்டை போடணும், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல, இவரும் முழிக்கிறாரு. முழிச்சிட்டு, இப்பதான் நீ சின்ன சின்ன இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிற, அதுக்குள்ள உனக்கு சாம்பியன் கூட சண்டை போடணுமா, அது எப்படி உன்னால முடியுன்ற மாதிரி கேட்டதும், முடியும், கண்டிப்பா முடியும், நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும், அது போக அந்த சின்ன பையனையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும், நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் அப்படியே சரி வெளியில போ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாருமே, இவன் இது வரைக்கும் சின்ன மேட்ச் கூட தோத்துறது இல்ல, பேசாம நம்ம சாம்பியன் கூட மோத வச்சு இவனை தோக்கடிச்சிடலாம், ஏன்னா இவன் ஓவரா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறது பிரிசனர்ஸ் எல்லாத்துக்குமே தைரியத்தை கொடுக்குது, நம்ம சாம்பியன் கண்டிப்பா அவனை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல, இந்த ஆபீசரும் சரின்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மிகப்பெரிய சாம்பியன் கூட நம்ம ஹீரோக்கு வந்து மேட்ச் வந்து ரெடி பண்றாரு. சுத்தி எல்லா பிரிசனர்ஸும் பாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த சாம்பியனும் சும்மா கிடையாது, ஆளு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட்டா இருக்கிறான், வெயிட்டா இருக்கிறான். நம்ம ஹீரோ ஒல்லியா தான் இருக்கிறான், இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் பயங்கரமான ஆளாச்சு. சோ அவர் கூட சண்டை போடுறான். பயங்கரமா ஃபர்ஸ்ட் அடி வாங்கினாலுமே நிறைய டேக்கிள் பண்ணி எப்படியோ அவரையும் அடிக்க ஆரம்பிச்சிடறான். சோ இதை வந்து இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்னடா இது, இவன் கையில நம்ம ஆபீசர் அடி வாங்குறதா, ஜெர்மன் அடி வாங்குறதா ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கும் போது குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ மருந்தை வந்து கலந்து விட்டுறாங்க. அவ்வளவுதான். அதை குடிச்சிட்டு நம்ம ஹீரோ சண்டை போடுறான். மயக்கம் வருது, அவனால சண்டையே போட முடியல. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த சாம்பியன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண, ஹீரோ லைட்டா கீழே விழுறான். உடனே எல்லா ஆபீசரும் சண்டை முடிஞ்சிருச்சுப்பா, ஹீரோ தோத்துட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த சாம்பியன் கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் மயக்கத்துல, இல்ல நான் சண்டை போட்டே ஆகணும், நான் இப்ப சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனை பயங்கரமா அடிச்சிருப்பாங்க போல, அவனை இந்த இடத்துல வந்து போட்டுட்டு அட்டாக் பண்ணு, 2 பேரும் சண்டை போடுங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ இந்த பையனை பார்த்து சாக்காக்கி, என்னுடைய சின்ன விரல் கூட இந்த பையன் மேல படாது அப்படின்னதும், அப்படியா அப்படின்னா இவனை சூட் பண்ணிருங்க அப்படின்னு ஆபீசர் சொல்ல, ஒருத்தர் கண் எடுத்துட்டு நிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன அடிச்சிடறா அப்படின்னு அந்த சின்ன பையன்ட்ட கெஞ்சிரான். ஆனா அந்த சின்ன பையனை பாத்தீங்கன்னா தைரியமா ஆபீசரை பார்த்து திரும்ப அவ்வளவுதான் இவனை வந்து சூட் பண்ணிடுறாங்க சின்ன பையனை. சோ ஹீரோக்கு அதிரியா இருக்கிறான், அவனால எதுவுமே பண்ண முடியல. அது போக ஹீரோக்கு தண்டனை கொடுக்கற விதமா அவனை வந்து இந்த சாம்பர் இருக்குது இல்லையா, அது முன்னாடியே கை 2த்தையும் கட்டி தொங்க விட்டுறாங்க. சோ ஹீரோவால வலி தாங்க முடியல. அதே டைம்ல இங்க மக்களை சாம்பருக்குள்ள கொல்றதுக்காகவும் ஆள் அனுப்புறாங்க. ஆள் அனுப்பி பாயசனையும் கலக்குறாங்க. சோ மக்கள்
அழகா அலறி சாகுற சத்தம்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கேக்குது. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு ஆபீசர் தான் வந்து நம்ம ஹீரோவை கழட்டி விட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோ நேரா எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடி எல்லாம் எரிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறான். அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி தேடிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் கையில வச்சிட்டு இருந்த ஒரு பொம்மை வந்து கிடைக்குது. சோ அதை எடுத்துக்கிறான். பயங்கர கோவத்துல அங்க இருந்து இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு கிளம்புறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த சண்டை நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. சோ இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பக்கத்து கேம்புக்கும் இவன் நம்ம ஹீரோ இருக்கிற கேம்புக்கும் இப்போ வந்து சண்டை நடந்துட்டு இருக்குது. சோ அதுல சாம்பியன் யாரு? அந்த சாம்பியன் தானே அந்த ஆபீசரும். அதே மாதிரி பக்கத்து கேம்போடைய ஆபீசருடைய பிரிசனர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெட்டு கட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கறான். சோ கையில வர அந்த பொம்மை வச்சிருக்கான். அதான் அந்த சின்ன பையனுடைய பொம்மை. சோ நம்ம ஹீரோவை பார்த்ததுமே பக்கத்து கேம்போடைய ஆபீசர் இவனை நான் பார்த்திருக்கிறேன், வாருக்கு முன்னாடி இவன் ஒரு பெரிய சாம்பியனா இருந்தானே, அந்த மேட்சுக்கு கூட நான் ரெஃப்ரியா இருந்திருக்கேன்ப்பா. சோ ஹீரோ தான் ஜெயிப்பா பாரு, நான் ஹீரோ சைட் பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கேம்ப் ஆட்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பெட்டு கட்டிடுறாங்க. சோ இதனால இந்த கேம்போடைய ஹையர் ஆபீசருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே மேட்ச் வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோங்க ரத்த கலரியா இருக்கான் இல்லையா, இருந்தாலும் பயங்கர கோவத்துல இருக்கிறான். அங்க இந்த சாம்பியனை பாத்தீங்கன்னா லைட்டா பயந்துடுறான்னு தான் சொல்லி ஆகணும். ஆல்ரெடி தோக்குற மாதிரி போயிருப்பான் இல்லையா. சோ ரெண்டு பேருக்கும் இப்போ சண்டை நடக்குது. பயங்கரமா அவன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அடிக்கிறான். இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க அவ்வளவுதான், அவனை ஒரே அடியில கீழே அடித்து சாச்சிடுறான். சோ நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறான். சோ இதனால பக்கத்து கேம்ப் ஆபீசருக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. பெட்ல யாரும் ஜெயிச்சிட்டாரு இல்லையா. சோ இங்க இருக்கிற அந்த கேம்போட ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி ஹீரோவை என் கேம்புக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிரு, நான் பாத்துக்கிறேன் அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால இங்க இருக்கிற ஆபீசருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி சார் அப்படின்ற மாதிரி மட்டும் ஒத்துக்கிறாரு. அவ்வளவுதான். இப்ப அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த கேம்பை விட்டு போக போறான். சோ எல்லா பிரிசனர்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அவங்களுடைய சாம்பியனா ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே நல்லது தானே பண்ணான். சோ எல்லாருமே நம்ம ஹீரோ போறதை நினைச்சு ஃபீல் பண்ணாலுமே ஹீரோவுக்காக சந்தோஷமும் பாடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்தை முடிச்சுட்டு பேக்ரவுண்ட்ல என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பக்கத்து கேம்ப் போனதுக்கு அப்புறமும் நிறைய ஃபைட் வந்துச்சு, எல்லாத்துலயுமே ஹீரோ தான் ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி போட, அதுக்கப்புறம் வார் முடிஞ்ச மாதிரி காமிச்சு இந்த போலந்து மக்கள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு மறுபடியும் திரும்பி போனாங்க. அதுல இந்த பாக்ஸரும் திரும்பி போனா, அதுக்கப்புறம் அவனுடைய கனவான இந்த பாக்ஸிங்க எல்லா சின்ன குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த உண்மை கதையை முடிக்கிறாங்க.